தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஒருத்தரோட முட்புறவியை அவங்க வாழ்கிற காலத்திலேயே அறிஞ்சு கொள்ளலாங்களா ஐயா? ஒரே டென்ஷனாகவே பரபரப்பாகவே இருப்பாங்க. இப்படி சொல்கிறேன், ஈஸியாக உள்ள கனெக்ட் ஆகிடும் எல்லா விஷயம். சில பேர் பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கவே மாட்டாங்க. இவங்க முன் ஜென்மத்தில் ஆந்தியாக பிறந்திருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு போனால் 2 பேர் ஆஹாவுன்னுவாங்க. ஆனால் உண்மையிலே சினிமாவில் தான் ரஜினிகாந்த் ஒரு படத்தில் சொல்லுவார், சிங்கம் இப்போ பண்ணி தான் கூட்டமாக வரும், சிங்கிளாக வரும்ட்டு. அது டைலாக்கே தப்பு. அது சிங்கம் எப்பவுமே தனியாக வராது. தனியாக வர்றது புலி தான். எதுக்கு எடுத்தாலும் பயம். உண்மையான கேரக்டர் அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருந்தால் அவங்க முற்பிறவியில் இன்னும் சில பேருக்கு கண்ணு பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஷேப்பில் இருக்கும். கண்ணுடைய அந்த ஐஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த இது பார்த்தீங்கன்னா ப்ரௌனிஷாக லைட்டாக இருக்கும். ஓனாக இருந்திருப்பாங்க ஒரு பேர். தன்னுடைய சுயநலம் இல்லாமல் பிரத்யாரனுடைய வாழ்க்கை தான் தான் வாழ்க்கை நினைக்கிறவங்க சித்தர்கள், யோகிகள், முனிகள். அந்த மாதிரி வாழ்க்கை இன்னும் சில பேர் வாழ தான் செய்கிறாங்க, இல்லாமலாம் இல்லை. அவங்களாம் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சித்தராக இருந்திருப்பாங்க. அது மாதிரி மனிதனுடைய பிறப்புகள் திருமண தேதிக்கும் உங்களுக்கு என்ன இருக்குது, அந்த தேதி உள்ள குழந்தை தேதிக்கு வரும். இப்போ ஒரு பேரண்ட்ஸுக்கு டேட்டு ஃபேட்டு அவங்க பிள்ளைங்களுக்கு வருதுன்னா ஒரு ரீசன் இருக்கும். அது எப்படி உள்ளே வருது? அந்த மண்டபத்தினுடைய பேரும் திருமணம் ஆகிறவங்களுக்கும் டேட்டும் கனெக்டாக இருந்ததுன்னா தான் அந்த மண்டபத்தில் நடந்த திருமணம் கூட சக்ஸஸ் ஆகும். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று ஃபார்மெட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம்மா. அதாவது எல்லோருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும், ஆசையும் இருக்கும். சில பேருக்கு அது நம்பிக்கை இருக்குது, சில பேருக்கு இல்லை. இது நம்பிக்கை உள்ளவங்களுக்கு மட்டும்தான். நமக்கான ஒரு முட்புறவி அப்படிங்கிறது இருக்கா, அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படிங்கிறத அறிஞ்சிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம். அதே போல் இந்த வாழ்க்கையிலேயே இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போதே நமக்கு முன்பிறவி எப்படி இருந்திருக்குமோ அப்படின்னு சில பேருக்கெல்லாம் சந்தேகமும் வரும். ஒருத்தரோட முட்புறவியை அவங்க வாழ்கிற காலத்திலேயே அறிஞ்சு கொள்ளலாங்களா ஐயா? முற்பிறவி அப்படி என்பது நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கா இல்லையா, இருக்கிறவங்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்கிறீங்க. முற்பிறவின்றது இருக்குது. இப்போது இதை நாமளே மீன்ஸ் அவங்கவுங்களே அவங்கள கண்டுபிடிச்சிக்க வேண்டியது தான். இப்போ சொல்கிறேன் இருக்குன்னு ஒத்துக்கிருவீங்க. ஏன்னா நம்மளுடைய ஃபார்மெட் நியூமராலஜி, விதிஷார் நியூமராலஜி, தேவதை நியூமராலஜி, 3 நியூமராலஜி இருக்குது. இந்த 3 நியூமராலஜி, ஒரு நியூமராலஜின்னு உங்கள் பாட்டை இவ்வளோ சொல்கிறீங்க. இன்னும் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் சொல்கிறேன். விதிஷார் நியூமராலஜி உள்ளே வந்துடும். தேவதை நியூமராலஜி இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை, இருக்குது. அது நடுவில் வரும்போது அதை சொல்லிக்கலாம். இந்த முற்பிறவியில் நாம் இப்போ இருக்கிற வாழ்கிற வாழ்க்கையில் நாம் எப்படிங்க தெரிஞ்சு கொள்வது? அது இருக்கா இல்லையா எங்களுக்கு நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்லை. பொதுவாக நீங்கள் சொன்ன மாதிரி யாரும் அது விரும்புறதில்லை, தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வழிமுறையை எந்த இடத்துலையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கல. அதனால் நம்ம அது விருப்பப்படலை, தெரிஞ்சுக்கல. அதை தெரிஞ்சுக்கவும் முடியல, புரிஞ்சிக்கவும் முடியல. இப்போ புரிஞ்சுப்பீங்க, இப்போ தெரிஞ்சுக்கிடுவீங்க. நம்மளுடைய ஆட்டிடியூட்லாம் இருக்குது பாருங்கள். நம்மளுடைய செய்கையும் நம்மளுடைய குணாதிசயங்களும் நம்மளுடைய செய்கை மூலமாக கூட கண்டுபிடிக்க முடியல. அதுதான் அதனுடைய சிக்னிஃபிகேஷன். வழக்கமாக நமக்கு ஒரு விஷயம் இருக்குன்னாக்கா நார்மல்னு ஒன்று இருக்குது. நார்மலாக நம்மளுடைய பழக்க வழக்கம், நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ்னு ஒன்று இருக்குது. நார்மலாக இருந்துச்சுன்னா அது நாம், அப்நார்மலாக இருந்தால் அதுதான் முற்பிறவினுடைய கனெக்டிவிட்டி. நார்மலாக இருந்தால் நாம் செய்கிறது, நமக்கு மீறினது அப்நார்மலாக இருக்குது. அது எங்களுக்கு புரியலீங்களே. நார்மல் அப்நார்மல் நீங்கள் எதை மீன் பண்ணி சொல்கிறீங்க? கோபம் வருது, அதை சொல்கிறீங்களா ஐயா? என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னா கோபம். அது நீங்கள் இந்த கோயம்புத்தூர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது திட்டுறது கூட கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஏனுங்க முட்டாள்தானமாக பேசி போட்டு போகிறீங்க அப்படின்வாங்க, முட்டாளுன்னுவாங்க. அதே மதுரை பக்கம் முட்டாள்னு சொல்லி பாருங்கள், இதர்றாங்க. அது மாதிரி அந்த லாங்குவேஜினுடைய ஆக்டிவிட்டீஸ் தான். ஆனால் அது வேறு, இது வேறு. நம்மளுடைய சொல்ல போகிறது என்னன்னாக்கா நார்மல் அப்நார்மல் அப்படின்னாக்கா, சில பேர் எந்த நேரமும் ஒரே டென்ஷனாகவே பரபரப்பாகவே இருப்பாங்க. ஒரே டென்ஷனாக இருப்பாங்க. ஒரே டென்ஷன்றது மனுஷனுக்கு வரும். இப்படி பண்ணிட்டீங்களே, அது கொஞ்சம் டென்ஷனாக லைட்டாக காமிச்சிக்கிறது, எப்போ அது அப்நார்மல். அது அப்படிங்கிறது ஒரு லைட்டாக ஒரு கோடு மட்டும் தான் போட்டேன். இப்போ இப்படி சொல்கிறேன், ஈஸியாக உள்ளே கனெக்ட் ஆகிடும் எல்லா விஷயம். சில பேர் பார்த்திங்கன்னா நைட்டு தூங்கவே மாட்டாங்க. ஏன்னா நைட்டு படுத்தா தூங்கணும் தானே. ஆமாம், தூக்கத்தில் 2 இருக்குது. டீப் ஸ்லீப்பிங், இன்னொன்று ஆஃப் ஸ்லீப்பிங்.
டீப் ஸ்லீப்பிங்னா அயர்ந்து தூங்குறது. ஆஃப் ஸ்லீப்பிங்னாக்கா தூங்கினா போல் இருக்கும், ஒரு சின்ன சத்தம் டக் தூக்கத்தில் டக் அப்படின்னா கூட ஒன்று அப்படி முழிச்சு பார்ப்பாங்க என்னடான்ட்டு. என்ன மாதிரிலாம் நாங்கள் அப்படிலாம் முழிக்க தூங்குனது தான், படுத்தது தான். அது அயர்ந்து தூங்குறது, அதான் டீப் ஸ்லீப்பிங். ஆஃப் ஸ்லீப்பிங்லேயே இருப்பாங்க, படுத்துக்கிட்டே இருப்பாங்க, முழிச்சிக்கிட்டே இருப்பாங்க, அப்படியே தூங்கிட்டு இருப்பாங்க. 3 வருஷம் தூங்கி 30 வருஷம் கூட இருக்கும், சில பேர் 20 வருஷம் கூட இருக்கும். தூங்கவே மாட்டாங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இவங்க முன் ஜென்மத்தில் ஆந்தியாக பிறந்திருப்பாங்க. ஏன்னா ஆந்தைங்கிறது ஒரு பறவை இனம்தான். பறவை வந்து எல்லாமே தூங்கிடும் இரவானா, ஏதாவது ஒரு மரத்தில் உட்காந்து தூங்கிடும் அது பாட்டுக்கு. இல்லை அது மாதிரி ஒரு கிணல் மாதிரி ஒரு நெஸ்ட் ஏதோ கூண்டுக்குன்றதுன்னா எங்கே அப்படி படுத்து அப்படியே இருந்துடும். ஆந்தை மட்டும் தூங்காது, நைட்டு ஃபுல்லாக முழிச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒன்று, ஆந்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதிர்ஷ்டம். அது ஒன்று, ஆந்தையை கண்ணில் பார்த்தாவே அதிர்ஷ்டம். ஆந்தை வீட்டுக்குள்ளே வந்துட்டு போனால் ரொம்ப பேர் ஆஹா ஊன்னுவாங்க, ஆனால் உண்மையிலே நல்ல காரியம் நடக்க போகுது. சரி, இப்போ அது வேண்டாம், விட்டுருவோம். அந்த மாதிரி இருந்துச்சிங்கனாக்கா, தூங்காமலே இருந்தாங்கனாக்கா முற்பிறவியில் அவர்கள் ஆந்தையாக பிறந்திருப்பார்கள். பார்த்தாலும் ஆள் ஜாண்டிங்காக இருப்பாங்க, ரொம்ப ஜாண்டிங்காக இருப்பாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பேச்சே வந்து பார்த்திங்கனாக்கா அந்த 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 ஸ்பீச்சே வந்து பார்த்திங்கனாக்கா தனியாக தெரியும், 4 வீடு கழித்து கூட கேட்கும். சிங்கமாக பிறந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க பேசலை, கர்ஜிக்கிறாங்க. ஆனால் ஆள் தான் ஜாண்டிங்காக இருப்பாங்க, ஆனால் அவங்க தனியாக இருக்க மாட்டாங்க, அவங்க கூடயே ஒரு குரூப் இருக்கும். யானையாங்கய்யா? இல்லை 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 இல்லை, இது வேற, இதுதான் சினிமாவில் தான் ரஜினிகாந்த் ஒரு படத்தில் சொல்லுவார், சிங்கம் இப்போ பண்ணி தான் கூட்டமாக வரும், சிங்கிளாக வரும்ன்ட்டு. அது டைலாக்கே தப்பு. அது சிங்கம் வந்து எப்பவுமே தனியாக வராது, கூட்டமாக தான் வரும். தனியாக வர்றது புலி தான். சினிமா கொண்டா அது கேட்குறதுக்கு சொல்கிறவர் சொன்னால் நல்லா இருக்குங்கிறவர், ரஜினி சொன்னதுனால நல்லாயிருக்கும். சிங்கமாக இருப்பாங்க, ஆனால் அவங்க தன்னிச்சையாக இருக்க மாட்டாங்க, அவங்க கூடயே ஒரு குரூப் இருக்கும். பேசுகிறதே வந்து 4 வீடு தள்ளி 10 வீடு தள்ளி கேட்கும். அடுத்து சில பேர் பார்த்திங்கனாக்கா எதுக்கு எடுத்தாலும் பயம். உடனே தென்னாலி மாதிரி நினச்சிக்கிறாதீங்க. உங்கள் தின்ன பயம், சாப்பிட பயம், எந்த பயம், அதுக்கு பயம், இது பயம், எல்லாம் பயம் பயம் பயன்ட்டு. உண்மையான கேரக்டர் அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருந்தால் அவங்க முற்பிறவியில் முயலாக பிறந்திருப்பாங்க. நான் தான் முதல் சொல்கிறேன்னே, நார்மல் அப்நார்மல். பயங்கிறது எல்லாத்துக்கும் வரத்தானே செய்யும். காரில் வந்து 200 மீட்டர் ஸ்பீடில் போகிறனாக்கா பயம் இருக்காதா? அதெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்னு சொல்ல முடியுமா? பயம் இருக்கும். அது ஒரு வகையான பயம் இல்லை. அதுக்கு அதான் பயத்துக்கு ஒரு வகையை சொல்கிறோம். அதனால் எதுக்கு எடுத்தாலும் பயப்படணுனாக்கா அவங்க முற்பிறவியில் முயலாக பிறந்திருப்பாங்க. நம்ம முயல் எல்லாத்துக்கும் பயப்படும். எந்த முயலாவது அப்படி நின்று வந்துருக்குது பார்த்துருக்கீங்களா? கொசு கூட அடித்தா திருப்பி வந்து கடிச்சிட்டு தான் போகுது. அடித்தா அது மேலே ஒரு பட்டியை போட்டு அதோடு போயிடும். ஆனால் அது கூட நீ கடிக்குதுன்னு சொல்லி திருப்பி அடித்தா கூட இந்த பக்கம் கடிக்கும், திருப்பி அந்த பக்கம் கடிக்கும். முயல் அது கூட செய்யாது. சாமியார் போல் இருப்பாங்க. சாமியார் போலன்னா சாமியார் வாழ்க்கை வாழ்வாங்க. ஒரு பிரிவில் அவங்க ரிஷியாக பிறந்திருப்பாங்க. சாமியார்னால் சும்மா பேருக்குன்னா சாமியார் மாதிரி ட்ரெஸ்ஸு போட்ட சாமியார் இல்லை. சாமியாருடைய வாழ்க்கை தான் வீட்டிலையே தான் சாமியாருக்கு உண்டான வாழ்க்கை எதுவோ அந்த வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னா அதுக்கு முன்னாடி அவங்க ரிஷியாக இருப்பாங்க. நல்லா பழகினாருங்க, 20 வருஷம் பழகினாருங்க, நம்ம வச்சு கழுத்தை அறுத்துட்டாருங்க. அது மாதிரி அந்த வார்த்தை உண்டு தானே, இருக்க தானே இருந்திருக்கு. கண்டிப்பாக அவங்க நிறைய தான் பிறந்திருப்பாங்க. என்னங்க அங்கே சுற்றி இங்கே சுற்றி வெறும் அனிமல்ஸாக வந்து சொல்லிட்டு இருக்கீங்களா? மனுஷனே சொல்லிட்டேன் மனுஷனை சொல்லி தான் வந்து மனுஷன் வந்து ரிஷின்னு சொல்லியிருக்கிறேனே. நான் சொல்லாமல் இல்லை, கேட்டுருவீங்கன்னு நீங்கள். ஏன்னா உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியுது, உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியுது. மனிதராக பிறக்கிறவங்கலாம் முற்பிறவியில் மிருகமாக பறவையாக தான் பிறந்திருப்பாங்களோன்னு ஒரு டவுட் வந்துடும் அப்புறம் நேயர்களுக்கு. இல்லை, அதான் உண்மை. இங்கே மனுஷன் அதை மொத்தம் 7 பிறவி இருக்கு இல்லையா? ஏற்கனவே மனுஷனை பார்த்து திருப்பி மனுஷனே எதுக்கு வரணும்? தேவையில்லையே. இன்னும் சில பேருக்கு வந்துட்டு கண்ணு பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஷேப்பில் இருக்கும். இப்போ நம்ம கண்ணெலாம் என்ன ரொட்டீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு அவங்க கண்ணு மட்டும் அப்படியே ரவுண்டாக இருக்கும், ஷேப்பாக இருக்கும். அதுக்குள்ளே அந்த 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 கண்ணுடைய அந்த ஐஸ் வந்து உள்ளே பார்த்திங்கன்னா அந்த இது பார்த்திங்கன்னா ப்ரௌனிஷாக லைட்டாக இருக்கும். ஓனாயாக இருந்திருப்பாங்க ஒரு பிறகுல. ஓனாய் மட்டும் ரவுண்டு கண்ணாக இருக்கும், அப்படி தனியாக இருக்கும், அப்படி கண்ணு மட்டும் வரைஞ்ச மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ரவுண்டாக இருக்கும், அழகாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும், பயங்கரமாகவும் இருக்கும். ஏதோ சினிமா பட டைட்டில் மாதிரி இருக்கும். இல்லை இல்லை, நான் அதுவும் அவங்க டைட்டில் இப்படி வச்சுருக்குறாங்க. டப்பக்குன்னு சாப்பிடுவாங்க. இனியா இப்படி அவங்களே திட்டுவோம், எதுக்கு இப்படி சாப்பிட்றாங்க, டப்புக்குன்னு. வாத்தா பிறந்திருப்பாங்க. இன்னும் சில பேர் அலசி சாப்பிடுவாங்க. அலசின்னு தெரியுங்களா? இப்படியே தான் சாப்பிடுவாங்க. கோழியாக பிறந்திருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கனாக்கா எடுத்த உடனே படார்ட்டு கன்னத்தில் அப்படி அடிச்சிருவாங்க. அவங்களுக்கு வேலையே வந்து அடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அடி வாங்கணும்னு வச்சுக்கிறேன், அவன் ஆயுசு முழுக்கும் அந்த அடியை அவனுக்கு மறக்க மாட்டாங்க. அப்படி அடி இருக்கும். பட்டுன்னு கை நீட்டிடுவாங்க, அடிச்சிருவாங்க. புலியாக பிறந்திருப்பாங்க.
ஏன்னா புலி அரையும். புலி எப்போ கடிக்காது, சிங்கம் தான் கடிக்கும், மற்ற அனிமல்ஸ் எல்லாம் கடிக்கும், புலி கடிக்காது, எடுத்த உடனே அரைஞ்சிரும். இப்படி தான் அந்த அந்த இது இன்னும் நிறைய இருக்குது. ஆனால் சொல்கிறதுக்கு தான் நேரம் இல்லை, டைம் இல்லை. இதுமாரி இது 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 வந்து ஒரு ஆன்மீகத்தினுடைய ஒரு ரகசியம். முற்பிறவின்றது வந்துட்டு இன்னும் நிறைய சொல்லலாம். இதையே தொடர வச்சோன்னாக்கா எபிசோடு 1, எபிசோடு 2, எபிசோடு 3, சிங்கம் 1, 2, 3 எடுக்கிற மாதிரி இதிலே எடுக்கலாம். போதுங்க எங்களுக்கு, எங்கள் ஜென்மம் இப்போவே போதும், இந்த முற்பிறவியை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டதே போதும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் அது இல்லாமல் யாரும் இல்லை. சில பேர் சாமியார் மாதிரியே இருப்பாங்க. அடுத்தவங்க மனசை ஹர்ட் பண்ணாமல் அவங்க பார்த்து நாங்கள் என்னப்பா மனுஷன் சாமியார் மாதிரியே இருக்காருப்பா, யாருக்கும் நல்லது தான் செய்யணும்னு நினைக்கிறாரு, யாருக்கும் தீங்கு நினைக்க அப்படின்னு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த சாமியார் இது வேறு. இப்படி வாழ்கிறது பார்த்திங்கன்னா சித்தர்கள் வாழ்க்கை இப்பவுமே வாழ்வாங்க. அப்போ ஏன் இல்லாமல் இருக்காங்க? இப்போவுமே சித்தர்கள் வாழ்கிறாங்க. தன்னுடைய சுயநலம் இல்லாமல் பிரத்யாரனுடைய வாழ்க்கை தான் தான் வாழ்க்கை நினைக்கிறவங்க சித்தர்கள், யோகிகள், முனிகள். அந்த மாதிரி வாழ்க்கை இன்னும் சில பேர் வாழ தான் செய்கிறாங்க, இல்லாமலாம் இல்லை. அவங்களாம் வந்து இதுக்கு முன்னாடி என்னன்னாக்கா சித்தர்களை தான் ஏதோ ஒரு சித்தராக இருந்திருப்பாங்க. அது மாதிரி மனிதனுடைய பிறப்புகள் வந்து சொன்ன மாதிரி அனிமல்ஸு, பறவைகள், இப்படி எல்லாமே அந்த பிறவியிலேருந்து நாம் இன்னொரு பிறவிக்கு உள்ளே வரும். பொதுவாக சொல்லணும், மனித பிறவி தான் கடைசி பிறவின்னு ஒன்று சொல்லிப்போம். சிவனை கும்பிட்றது இனி அடுத்த பிறவியே ஒன்று வேண்டாங்கிறது தான். முதல்ல வந்து சிவனை கும்பிட்றது அப்படி தான் எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருந்தது. எங்களுக்கு அடுத்த பிறவின்னு ஒன்று கொடுத்துறாதுன்ட்டு. ஏன்னா அடுத்து வேறு என்ன கொடுப்பாங்கன்னு தெரியாது. எப்படிங்கய்யா இப்போ அடுத்த பிறவின்னு போகிறப்போ மனித பிறவியை விட வந்து டீக்ரேட் ஆகிடுமா, இல்லை அதை தாண்டி அந்த தேவர்கள், முனிவர்கள் அப்படி போகுமா? இல்லை நம்ம செய்கிற கர்மாவை பொறுத்து வாழ்கிற வாழ்க்கையை பொறுத்து இருக்குது. இவன் எப்போ பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் புலி அடிக்கிற மாதிரி அரைஞ்சிக்கிட்டே இருந்தானாக்கா இவனுக்கு அடுத்து வந்து சாமியாரை எப்படி கொடுப்பான்? அரைஞ்சிக்கிட்டே இருந்தால் எப்படி கொடுப்பாங்க? நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் ஆத்மாத்மாக இருக்கணும். நம்மளால் பிரத்யார் வந்து கீழே போயிட்டேன்னு சொல்லக்கூடாது, மேலே வரலன்னு கூட ஒன்றா சொல்லிக்கலாம், கீழே போயிட்டேன்னு சொல்லக்கூடாது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மளை ஒவ்வொருத்தருமே அவங்கள வந்து ஒரு டிக்ஷனரியாக எழுதுகிற அளவுக்கு வாழணும். நான் இந்த ஆளுக்கு இது வரைக்கும் என் லைஃப்பில் இதை செஞ்சதே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் என்னால் இத்தனை பேர் மேலே வந்திருக்கிறாங்க, உயர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படின்லாம் லிஸ்ட்டெல்லாம் போட்டுக்கிட்டே போகணும். நம்ம போட்டுட்டு நமக்கே நம்ம டிக் அடித்து பார்த்தாக்கா கணக்கு வழக்கையில் இவ்வளோ நல்லது செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது எழுதுறது வேணால் நாம் எழுதலாம், ஆனால் மார்க் போடுறதெல்லாம் இறைவன் தான் போடுவார். அதனால தான் நாம் வாழ்கிற வாழ்க்கையில் நாம் ஆத்மாத்மா வாழ்ந்துட்டு போட்டோம். மார்க் நம்ம போட்டுக்க வேண்டாம். அவர் யாருக்கு போடணுமோ எப்படி போடணும்னு தெரியும், அதை அவர் முடிவு எடுத்துக்கிறார். ஒவ்வொருத்தருக்குமான முன் பிறப்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம். அந்த ரகசியத்தை வந்து இன்னைக்கு நீங்கள் எங்களுடைய நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. பலருக்கும் ஃபீல் ஆகும், இதை கேட்குறப்போவே நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நினச்சிருக்கிறோமே நிறைய பேர் அப்படிங்கிறது, அது நம்மளை பற்றியே நம்ம யோசிச்சிருக்கிறோமே அப்படிங்கிறதும் வந்து கனெக்ட் ஆகும். அடுத்தது இன்னொரு விஷயம் நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க, ஒருத்தருக்கு 2 டேட் ஆஃப் பர்த் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி சொல்லிடுறது நிறைய இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. சில விஷயங்களோட கனெக்ட் பண்ண முடியுது. எப்படி கனெக்ட் பண்ண முடியுதுன்னா, சில பேருக்கு ஒரு பிறந்த தேதி ஒன்று இருக்கும், அதுதான் அவங்களோட ஜாதகத்தில் இருக்கிற தேதியாக இருக்கும். ஸ்கூல் டேட் ஒன்று இருக்கும், அந்த மாதிரி கூட சில நேரத்தில் ஆஃபீஸில் கூட பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணும்போது மாற்றி செலிப்ரேட் பண்ணிடுவாங்க. இப்படியெல்லாம் இருக்கும். அந்த மாதிரிங்களாயா, அல்லது ஒருத்தருக்கு 2 தேதி அப்படிங்கிறது எப்படிங்கய்யா சாத்தியம்? ஒருத்தரை தானே பிறக்கிறாங்க. என்னையே எடுத்துக்கிறேங்க, என் டேட் ஆஃப் பர்த்தை என்கிட்ட கேட்கல, ஃபேஸ்புக்கில் ஒரு டேட்டை போட்டுக்கிட்டு என் பேர் போட்டு என் ஃபோட்டோ போட்டு இவர் இந்த தேதியில் பிறந்தக்காரன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடுவாங்க. கூகுளில் ஒன்று போடுவாங்க, ஃபேஸ்புக்கில் 2-3 வச்சுருக்குறாங்க. ஆனால் ஒரு இடத்துல கூட என் ஒரிஜினல் டேட்டை பொறுத்து அவங்க போட்டதே இல்லை. அந்த டேட்டை பொறுத்துட்டு எல்லாரும் வேர்ல்டு ஃபுல்லாக ஃபோன் பண்ண, ஐயா வணக்கம், வணக்கம், இன்றைக்கி உங்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள், நான் இந்த தேதியிலே நான் பிறக்கல, அது தேதி அது இல்லை. இப்படியா வருத்தத்துக்கு அவங்களே யோசிக்கணும். வருத்தத்துக்கு ஒரு மனுஷனுக்கு எப்படி 2-3 தேதி இருக்கும்? அப்போ சில பேர் இல்லையா நீங்கள் கொடுத்துருப்பீங்க, நான் எப்படி என் தேதி எப்படி நான் மாற்றி கொடுக்க மாட்டேன் இல்லையா? அது மாதிரி இப்படிலாம் கூட இருக்குது. சரி, இப்படி சொல்லியாவது இனிமேல் அதை மாற்றினாலும் அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டோம் அவங்க. ஆமாம், உங்கள் கேள்வி என்னென்னா, சில பேருக்கு வந்துட்டு ஜாதகத்தில் ஒன்று இருக்கும், சர்டிஃபிகேட்டில் ஒன்று இருக்கும், அந்த 2 தேதியா இல்லை, எது ஆக்சுவல் டேட்டோ அதுதான் வேலை செய்யும். எது வேலை செய்யணும் ஆக்சுவல் டேட்டு தான். அதில் வந்துட்டு எது வேணாலும் இருக்கட்டும், உங்களுக்கு ஆக்சுவல் டேட் அதுதான். நான் சொல்கிறது 2 டேட் என்னன்னாக்கா, உங்கள் பிறந்த தேதி ஃபிக்ஸடு. திருமணம் ஆனவங்களுக்கு தான் சொல்ல போகிறேன். திருமணம் ஆயிருக்குனாக்கா அந்த ஒரு தேதியும் உங்களுக்கு பிறந்த தேதிக்கு சமம். திருமணமான தேதியே இந்த ஒரு பிறந்த தேதியே எங்களால் வாழ்க்கையில் முழுசாக வாழ முடியல. இந்த திருமண தேதியிலே அதை தான் நானும் சொல்கிறேன், வாழ முடியல தான் சொல்கிறேன். திருமண தேதினா அப்போ 2 தேதியா? எஸ், 2 தேதி தான். இந்த 2 தேதியும் ஒவ்வொரு மனுஷனையும் வாழ்க்கையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்.
அந்த தேதி எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வீட்லேயும் கணவன் மனைவி, அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, பேரண்ட்ஸு எப்படினாலும் அவங்களுக்கு எல்லாம் இது இருக்குது. அவங்க 2 பசங்க வீட்டில் இருக்குது, 2 3 பிள்ளைங்க இருக்குது. உங்கள் டேட்டு நம்பர் எதுவோ, உங்கள் ஃபேட்டு நம்பர் எதுவோ, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படியே வந்தீங்கன்னாக்கா உங்கள் திருமண தேதி எதுவோ அதுதான் உங்கள் குழந்தைங்களுக்கும் ஏதாவது ஒரு குழந்தைக்கு இருக்கும். 3 குழந்தை இருக்குன்னா 2 தேதி வந்துட்டு பேரண்ட்ஸோடைய டேட் ஃபேட்டு நம்பர் இருக்கும், இன்னொன்று வந்துட்டு இது இருக்கும். இல்லைன்னா இன்னொன்று வந்துட்டு திருமண தேதியும் உள்ளே வந்துடுது. திருமண தேதிக்கும் உங்களுக்கு என்ன இருக்குது, அந்த தேதி உள்ள குழந்தை தேதிக்கு வரும். இப்போ ஒரு பேரண்ட்ஸுக்கு டேட்டு ஃபேட்டு அவங்க பிள்ளைங்களுக்கு வருதுன்னா ஒரு ரீசன் இருக்கும். அது எப்படி உள்ளே வருது அப்படி நீங்களே இப்போ செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கான்ட்டு. கரெக்டாக இருக்கும். சரி, அது இருந்துட்டு போதுங்க, நாங்கள் பாட்டு எங்கள் வேலையை பார்க்குறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் வேண்டான்னு சொல்லலை, சொல்லிக்கிங்க. ஆனால் அது உங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கும் உங்களுக்கும் கனெக்டிவிட்டியோடு அந்த நம்பர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். கனெக்டிவிட்டி இல்லாமல் இருக்கும்போது அது உங்களை உங்கள் வாழ்க்கையை டீவிட் பண்ணி வேறு திசையை நோக்கி அழைச்சிட்டு போயிடும். அதனால் திருமண தேதியும் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கைக்கு முக்கியம் பெறுகிறது. இப்போ நீங்கள் போட்டு பாருங்கள், அவங்க டேட் எடுத்து பாருங்கள், அவங்க பிள்ளைங்களுக்கு போடுங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போடுங்க, பேனை எடுங்க, டக்கு போடுங்க, டேட்டு ஃபீட்டு, திருமண தேதியும் போடுங்க. இப்போ வெளிநாட்டு வாழ்கிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா திருமண தேதி ரெஜிஸ்டர் மேரேஜ் இப்போ இந்தியாவுக்கு அது கொண்டு வந்துட்டாங்க, கம்பல்சரி ஆக்கிட்டாங்க ரெஜிஸ்டர் மேரேஜும். இப்போ அதில் எதுங்கய்யா இப்போ நம்ம திருமண தேதியை எடுத்துக்கிறது? அதுவும் கேட்கணும், ரெண்டுமே வேலை செய்யும். இப்போ 3ஆம் பிறந்தது திருமணமே 2 தடவை அப்படிங்கிற மாதிரியான கால்குலேஷன். வேறு வழி, எத்தனை நாள் இருந்துட்டு போட்டோம், ஆனால் அவங்க டேட்டுக்கு அது கரெக்டாக இருக்கா, கனெக்ட் ஆகணும். நாம் வாழ்கிற வாழ்க்கையை நாம் ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கணவன் மனைவி ஒருத்தர் தான், ஆனால் அந்த வாழ்கிற வாழ்க்கைக்குள்ளே எவ்வளோ சமாச்சாரம் நடந்துகிட்ருக்கு. என்னடா நான் இவ்வளோ நல்லா பண்ணிகிட்ருக்கிறேன், எனக்கு ஏன் இப்படி கொடுத்த அப்படின்னு சொல்கிறோம். அது ஒரு வாழ்க்கை. நான் எல்லாமே சரியாக தானே போயிட்டுருக்கேன், தப்பாக நடக்குது, அதுவும் ஒரு வாழ்க்கை. அப்போ அது அங்கெங்கேயோ இடிக்குது. உங்கள் தேதிக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்கிறீங்க, திருமண தேதி கனெக்ட் ஆகலை, அப்போ அதுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்கிறீங்க. ரிஜிஸ்டர் தேதி அதுக்கு எங்களால் முடியலையா அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. முடியல தான் நானும் சொல்கிறேன், முடியாது தான் நானும் சொல்கிறேன். முடியாத வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் சரியாக செய்யுங்க, சரியான வாழ்க்கை அமையும். அதனால தான் திருமண தேதி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், முக்கியம் பெறும், அவசியம் பெறும்னு சொல்லிட்டு 35-38 வருஷமாக அதுக்கு ரிசர்ச் பண்ணி இப்படி இருக்கணும் கனெக்டிவிட்டியோடு கொடுக்குறது. அதனால் இப்போ திருமண தேதி வரும்போது கூட இந்த தேதி இந்த நம்பர் இப்படி தான் இருக்கணும், மாற்றவே கூடாது. பரவாயில்ல இருக்கட்டும்லாம் வைக்கிறது கிடையாது. பரவாயில்ல இருக்கட்டும்னாக்கா நீங்கள் அதை வைங்க, உங்கள் லைஃப் பரவாயில்ல இருக்கட்டும் மாதிரி ஆயிரும். அடுத்து அப்படியே கூட இங்கே வரும் திருமண தேதி ஒரு மேரேஜில். அதனால தான் பாருங்கள், மேரேஜ் டேட்லேயும் பாருங்கப்பா, சில பேர் ஒரு கல்யாணம் பண்ணுறோம், அதனால் இனிமேல் அதை நீங்கள் பார்த்துடுவீங்க, அதை சரி பண்ணிடுவீங்க. கல்யாணம் பண்ணுறோம், திருமணம் பண்ணும்போது ஒரு பெண்ணுக்கும் மணமகள் அவங்க பிறந்த தேதி கரெக்டாக இருக்கா, பொருந்து கரெக்டாக இருக்குங்க, பண்ண போகிறோம். நியூமராலஜி படி பார்க்க போகிறோங்க, அங்கே பார்த்தீங்கன்னா அதுவும் கரெக்டாக இருக்கா, கரெக்டாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ எங்கே போய் வைக்க போகிறோம், கல்யாண மண்டபத்தில் போய் வைக்கிறோம். மண்டபத்தில் வைக்கும்போது அந்த மண்டபத்தினுடைய பேரும் திருமணம் ஆகிறவங்களுக்கும் டேட்டும் கனெக்டாக இருந்ததுன்னா தான் அந்த மண்டபத்தில் நடந்த திருமணம் கூட சக்ஸஸ் ஆகும். அது எப்படி நம்ம இப்போ ஒரு திருமணத்துக்கு போகிற ஓலாவில் போகிறோம், ஒரு ஊபரில் போகிறோம், அந்த கம்பெனி நேம்ஸ் எல்லாமே போய் கனெக்ட் ஆகுமா? இது எப்படி நம்ம இன்னொரு இடத்தோட பேர் கனெக்ட் ஆகும்? ஒரு 2 பேருக்கு மணமகன் போட்டு அவங்க பேரை பத்திரிக்கையில் போடுறீங்க. கல்யாணம் மண்டபம் எதுவோ அந்த பேரையும் உங்கள் பத்திரிக்கையில் தான் போடுறீங்க. இப்போ நீங்கள் இன்னமும் ஒரு கேள்வி கேட்டீங்களே, எதில் போடுறீங்கன்னு சொன்னீங்க? ஓலா, ஊபர், ஓலா இதெல்லாம் அதில் போடுறீங்களா பத்திரிக்கையில்? போடலை. அப்போ அது வேலை செய்யாது. பத்திரிக்கையில் போடுறீங்க, எத்தனை ஆயிரம் பேர் படிக்கிறாங்க, அது உங்கள் டேட்டில் கனெக்ட் ஆயிரும். நீங்கள் போடாமல் இருந்தீங்கன்னா பரவாயில்ல. இன்னையா இது இன்னும் புது கதையாக இருக்குது, நாங்கள் கல்யாணம் பண்ணாக்கா கல்யாண மண்டபத்தை பேர் நாங்கள் போட்டு தானே ஆகணும், போடாமல் எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? சரி, அதுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறேன். ஆனால் இது வரைக்கும் அப்படி நடந்து பாருங்கள். சில பேர்லாம் பார்த்திங்க, இந்த கல்யாண மண்டபத்தில் பண்ணலாம், ராசிங்க நல்லா சக்ஸஸ் ஆகுதுங்கன்னுவாங்க. சக்ஸஸ் ஆகும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு தான் ஒன்று சொன்னேன், லக்ஷ்மி மகால் அப்படின்னு ஒன்று இருக்குது. லக்ஷ்மி 19, மகால் 14, கூட்டினா 33, 6. இந்த மண்டபத்தில் கணவன் மணி ஆக போகிறாங்க, அதான் மணமகள். அதில் யாருன்னா ஒருத்தர் 21ஆம் தேதி பிறந்திருக்கிறாங்க, 3ன்னு வருது. இப்போது லக்ஷ்மி மகாலில் மேரேஜ் பண்ணாங்கனாக்கா அந்த மாதிரி மேரேஜ் பண்ணவங்க லைஃபு டிஸ்டர்ப் ஆயிரும். இதெல்லாமல் நாங்கள் அந்த சத்திரத்தையே நாங்கள் அதுக்காக விலை கொடுத்தா வாங்க முடியும்? வாங்கலை, ஆனால் பேரை போட்டிங்கல்ல, உங்களுக்கு பாத்தியப்பட்டு மாதிரி தானே போட்டேன். இந்த மகாலுக்கு தான் நீங்கள் வரணும்னு சொன்னீங்கல்ல, அது வேலை செய்யும்.
சரிங்க, வேலை செய்யாததுக்கு ஏதாவது வழிகளை சொல்லிக் கொடுங்க. அது சொல்லித்தரேன். எப்படி? ப்ராக்கெட் பண்ணிடுங்க. இப்போ வேலை செய்யாது. அது எப்படி ப்ராக்கெட் பண்ணால் வேலை செய்யாது? பிராக்கெட் பண்ணா வேலை செய்யாதா? ஆமாம். அது எப்படி? இப்படி வரேன். ஒருத்தர் படிச்சிருக்கிறாரு, எம்ஏ அவர் இனிஷியல் எம்ஏ, அவர் பேர் ஏதோ ஒரு பேர், அப்போ இனிஷியல் அவர் பேர் வேலை செய்யும். இப்போ இன்னொருத்தர் உண்மையிலேயே எம்ஏ படிச்சிருக்கிறாரு, இனிஷியல் ஏதோ இருந்துட்டு போகுது, எம்ஏ பின்னாடி போடுறாங்க, அவர் பேர் நியூமராலஜி படி வேலை செய்யும். அவர் படித்த குவாலிஃபிகேஷன் எம்ஏன்னு போட்டார், இப்போ அது சேர்க்கணுமா சேர்க்கக்கூடாதா? பிராக்கெட்டில் தான் சேர்ப்பாங்க. ப்ராக்கெட் போடணும். ஆமாம், போட்டால் சேராது, கவுண்ட் ஆகாது. ப்ராக்கெட் பண்ணிங்கன்னா கவுண்ட் ஆகாது. ப்ராக்கெட் பண்ணலை அப்படின்னாக்கா கவுண்ட் ஆயிரும். அது நியூமராலஜியில் வந்து எஃபெக்ட் கொடுக்கும். கனெக்ட் ஆகிடும் உள்ள, உங்களுக்கு வேலை செய்ய எஃபெக்ட் கொடுக்கும். சேரும்போது அஃபெக்ட் ஆயிரும். சேர்ந்து நல்லா இருந்ததுன்னா சந்தோஷம், நல்லா இல்லைன்னா எஃபெக்ட் கொடுக்கும். அப்போ அஃபெக்ட்டும் நம்ம போடுறதுல தான் இருக்குது. அப்போ ப்ராக்கெட் போட்டுட்டாக்கா ஒன்றும் கிடையாது. அந்த கல்யாண மண்டபத்தை பேரை போட்டுட்டு ப்ராக்கெட்டை போட்டுருங்க. இப்போ இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியுது. 2 எம்ஏ போட்டிங்க, எங்களுக்கு கன்ஃபியூஸாக தான் இருக்குது. தெளிவாக சொல்லுங்கள். ரைட். ஒருத்தர் டாக்டர் படிச்சிருக்கிறாரு, எம்பிபிஎஸ்ன்னு போடுறாரு, அவர் பேருக்கு எம்பிபிஎஸ் சேர்க்கணுமா சேர்க்கக்கூடாதா? தேவையில்லை. அதே தான் இது. அப்போ அந்த எம்பிபிஎஸ் போட்டு ப்ராக்கெட்டை போட்டு விட்டிங்கனாக்கா இந்த குவாலிஃபிகேஷன் வேலை செய்யாது. அப்போ இந்த குவாலிஃபிகேஷன் எல்லாத்துக்குமே சிக்னிஃபிகேஷன். என்ன சிக்னிஃபிகேஷன்? நீங்கள் படித்ததனுடைய சிக்னிஃபிகேஷன். அது குவாலிஃபிகேஷன், சிக்னிஃபிகேஷன். எதுக்காகனாக்கா படித்த படிப்பு. அதே மாதிரி தான் கல்யாணம். அது உங்களது இல்லை, நீங்கள் ப்ராக்கெட்டை போட்டிங்கனாக்கா அந்த இடத்துல நடந்திருக்கு. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சத்திரத்து பேரை போட்டு ப்ராக்கெட் போட்டிங்கனாக்கா வேலை செய்யாது. எந்த இதுவுமே சரி, ப்ராக்கெட் போட்டால் வேலை செய்யாது. அது மாதிரி தான் பிஸ்னஸ் கூட நிறைய பேருக்கு வந்துட்டு பேரை போட்டுக்கிடுவாங்க. அடுத்து இவங்க என்ன மாதிரியான பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்கன்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதையும் அதோடு சேர்த்து எழுதிடுவாங்க. எல்லாமே வேலை செய்யும். எல்லாத்தையும் போட்டுட்டு ப்ராக்கெட் போடணும், என்ன கோடு போடணும். கோடு போட்டால் வேலை செய்யாது, ப்ராக்கெட் போட்டாலும் வேலை செய்யாது. இதுதான் சீக்ரெட். இதில் அதான் சொல்லணும், நம்ம வந்து ரிசர்ச்சுங்கிற பேரில் சும்மான ஏனோ தானெலாம் கிடையாது. நம்ம வேறு கட்டத்தில் இருக்கோம். அதனால் இருக்கிறதுனால தான் ஒரு ஆசான் மாதிரியும் ஒரு குருஜி ஸ்தானத்தில் எல்லாத்துக்கும் உலக மக்கள் அவ்வளோ பேருக்கு சொல்லிக் கொடுக்குறோம். சின்ன சின்ன விஷயம் கூட அதை கூட உட்காந்து பண்ணியிருக்கோம். அப்போ நீங்கள் தூங்கவே மாட்டீங்களா? அதெல்லாம் தூங்குவேன். தூங்குற நேரம் தூங்குவேன், உட்காந்து போடுற நேரத்தில் போட்டுக்கிட்டு தான் இருப்போம், பார்க்குற நேரத்தில் பார்ப்போம், செய்கிற நேரத்தில் செய்வோம். எல்லா வேலை அது பாட்டு நடந்துகிட்ருக்கோம். என்ன ஓய்வுங்கிறது இருக்காது. அது ஒன்றும் சொல்லலாம். ரெஸ்ட் எடுக்க மாட்டோம். அது இல்லை. அது இல்லாமல் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கு. அப்போ தான், ஏன்னா மக்களுக்கு நல்ல நல்ல தகவல்லாம் கொடுக்கணுன்னாங்க, இதெல்லாம் நான் பண்ணால் தான் கொடுக்க முடியும். இப்படி பண்ணிகிட்டே இருக்கிறதுனால தான் இந்த 40 இயர்ஸாக வந்துட்டு புது புது தகவல் ஒவ்வொரு முறை இன்ன வரைக்கும் நான் கொடுத்துட்ருக்குறேன்னா இதுதான் காரணம். ஆனால் அது வந்து எல்லாம் அப்படி போட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் கனெக்டடாக இருக்கும். ஆமாம், அது கரெக்ட், இது கரெக்ட். மாற்றி சொல்கிறதுக்கு வழியும் கொடுத்துருவேன், வித் சொல்யூஷன் எல்லாத்துக்கும் கொடுப்பேன். இப்பயும் கொடுத்துருக்குறேன். யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் எல்லாத்துக்கும். கண்டிப்பாங்க ஐயா. ஒரு லைஃப்பை தீர்மானிக்கிறது திருமணம். அந்த திருமணத்தோட தேதி அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு இதுக்கு முன்னாடி கூட நம்ம ஒரு காணொலியில் பேசியிருந்தோம். நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. அதனால திருமண தேதி தான் கொஞ்சம் பிரச்சனையாக வந்துட்டு சிக்கலை கொடுக்குமான, இல்லவே இல்லை, திருமண மண்டபம் கொடுக்கும் அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு தகவலாக இருந்தது. அதுக்கு தீர்வை நீங்கள் இந்த காணொலியில் கொடுத்துருக்கீங்க. ரொம்பவே நன்றிங்க ஐயா, இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் உங்களுக்கும். வணக்கம்மா. Number 1 choice Tamil Matrimony. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.